வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல கல்யாண நாள்ல நம்ம ரேவதி கடத்தப்படுறாங்க. கார்த்தி செம அதிர்ச்சியா இருக்காங்க. அந்த சாமியார் சொன்னது நடந்துட்டு அப்படின்னு அந்த இடத்துல எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு களை இறங்குறாங்க அதிரடியா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். சாமியார் சொன்னது நம்ம கார்த்திக்கு மண்டையில் அப்படியே குழப்பிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சிவனாண்டி தான் நம்மளை பொறுத்தவரையில் எதிரி. அவனுக்கே கால் பண்ணி பேசிடுவோம் அப்படின்னு சிவனாண்டியை முத்துவேலும் போயிட்டு இருக்க நேரம் காரில் ஃபோனை போட்டு உன் சித்தப்பையும் பக்கத்தில் தானே இருக்கா, லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுக்கிடுங்க அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்லிட்டு, இந்த பாருங்க உங்களுக்கு கோபம் என் மேலே தான், அதை விட்டுட்டு என் ரேவதி மேலேயோ அதோட பார்த்தோன்னா என் குடும்பத்து மேலேயோ பகையை காட்டணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று செய்தீங்க உங்களை விட மாட்டேன். அதுக்கு வார்ன் பண்ணதுக்கு தான் நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்னடா உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தியை பார்த்து சிவனாண்டி கேட்குறாரு. என் மனைவியே நான் கட்டின தாலி நான் உயிரோடு இருக்க நேரமே அவள் கழுத்துலேருந்து இறக்க வச்சவன் நீ. அப்படி பார்த்தா நான் தான் உன் மேலே கோவப்படுறனோ, அதே நேரத்தில் என் மனைவியை ஜெயிலுக்கு அனுப்பினவன் தானே நீ, உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படி இப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நீ எனக்கு ஃபோன் போட்டு உன் குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குன்னு நீ சொல்ல அளவுக்கு போயிட்டல, உன்னால தாண்டா எங்கள் குடும்பமே இப்படி சீரழிவு அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டி சொல்கிறாங்க. நான் இருக்க நேரம் என் மனைவி கழுத்தில் இருந்த தாலியை இறக்க வச்ச ஒன்றை நான் பழி வாங்க தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பழி வாங்கதெல்லாம் பார்த்துக்கிடலாம், ஆனால் ஒன்று என் ரேவதிக்கு ஏதாவது முன்னால் ஆயிடுச்சு உன்னை நான் உயிரோடையே விட மாட்டேன், நான் இது கொடுக்க வார்னிங்னு நினச்சிக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோவை வீடியோ துணி மாற்ற நேரம் எடுத்த அந்த முருகன் அவரை இவங்களுக்கு தலைவராகிட்ட இருக்க அந்த நபர் ஜாமீனில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜாமீனில் எடுத்துகிட்டு போனதும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஏட்டு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த கேஸ் அவ்வளோ ஈஸியாக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு மாட்டி விட்ட அந்த பொண்ணு ஹஸ்பண்டை இவரை பார்க்க வந்தாங்க. ஆனால் இவர் இங்கே இல்லை இந்த கேஸில். அப்போ யாரோ ஒரு பெரிய தலை இருக்குது, அது யாருன்னே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து நடந்துக்கிடுங்க அப்படின்னு ஏட்டு சொல்கிறாங்க. இந்த நபர் நம்ம அந்த முருகன் அந்த நபர்கிட்ட சொல்லாங்க, இப்படியே அந்த பொண்ணு விட போகிறது மாதிரி இந்த கேஸை இல்லையா அப்படின்னு சொன்னா, அவள் உயிரோடு இருந்தால் தானே அவளுக்கு சரியான வேட்டு வச்சு நம்ம பவரை காட்டிட்டோன்னா கண்டிப்பாக இதில் வாலாட்ட முடியாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதியை கடத்தணும் அப்படின்னு ஸ்கெட்சு போடுறாங்க. நம்ம ராஜாவும் ரேவதி கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவளை தனியாக எல்லாம் விட்டுறக்கூடாது, அந்த சாமியார் சொன்னது நடந்துடக்கூடாது, என் ரேவதி எனக்கு வேணும் அப்படின்னு அந்த இடத்துல உறுதியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம இங்கே பார்த்தோன்னா ரேவதியை கடத்துறதுக்கு ஸ்கெட்சு போட்டாச்சு. இந்த பொண்ணை நம்ம கரெக்டான நேரத்தில் தூக்குறோம். இந்த பொண்ணு நம்மளுக்கு ஆப்பு வச்சவ கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும், அவள் இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல இவளால் தான் நம்ம மொத்த கேங்குக்குமே ஆப்பு அப்படின்னு இருக்க நேரம் இவளை சும்மா விட்டு வைக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம ரேவதி ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிடுவ அப்படின்னு கல்யாண நாளைக்கு அழகாக நம்ம ராஜா எடுத்து கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு கல்யாண நாளுக்கு நம்ம ரேவதியும் ராஜாவும் சேர்ந்து முதல்ல கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு ஹோட்டலில் போய் இருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் வாஷ்ரூம் போகிற நேரம் அதில் நம்ம ரேவதியை மடக்கி கடத்திக்கிட்டு அதை போயிடறாங்க எதிரிக. அதே நேரத்தில் கடத்தி கொண்டு போகிறாங்க. நம்ம ராஜாவுக்கு நம்ம மனைவி நம்ம கூட வந்தவா அவள் காணலை, இங்கே தான் வச்சு காணாமல் போனா அப்படின்னு அந்த இடத்துல தேடுதல் விட்டே ஆரம்பிச்சுறாங்க. அந்த ரவுடியை கடத்தி நம்ம மயக்க மருந்தை நம்ம ரேவதிக்க வாயில் வச்சு அப்படியே மயக்க நிலையில் காரில் வச்சு கடத்திட்டு போகிறாங்க. நம்ம ராஜா கண்டுபிடிக்கிறாங்க எப்படி இங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்ம ரேவதியை கடத்திட்டு போகிறது இருக்கும். நிச்சயமாக அந்த நபர் என் கையில் கிடச்சிட்டாருன்னா விட போகிறதில்ல, என் மனைவி ரேவதியே கடத்த அளவுக்கு போயிட்டானா அவை நிச்சயமாக என்கிட்ட அகப்பட போகிறான் அப்படின்னு கோபத்தோட கொந்தளிச்சு தேடுதல் வெட்டே ஆரம்பிக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த காரோட நம்பர் எல்லாம் எடுத்து அந்த
நபர் எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா கிட்ட நெருங்கிக்கிட்டாங்க. நம்ம மனைவியை வந்து கடத்திட்டு போன நின்ன அந்த நபரை வந்து வேட்டையாடணும் அப்படின்னு வந்து துடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த விஷயம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரியுது. இன்னைக்கு அந்த மாப்பிள்ளைக்கும் டிரைவர் மாப்பிள்ளைக்கும் நம்ம ரேவதிக்கு வந்து கல்யாண நாள் கோயிலுக்கு போனாங்க. என்ன காணலை, என்ன ஆச்சு, ரேவதியோட மொபைலுக்கு அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் நம்ம ரோஹிணி கிட்ட, இந்த பாரு நீனே அந்த டிரைவர் மாப்பிள்ளைக்கு அடித்து கேளு, ரேவதியை காணலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரோஹிணி வந்து நம்ம கார்த்திகிட்ட ஃபோனை போட்டு கேட்குறாங்க, எங்கே ரேவதியை ஃபோனுக்கு அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது, அம்மா வேற ரேவதியை காணோம் அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஐயோ அத்தை வேற தேடுறாங்களா, இப்போ அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன், ரேவதியை வந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே வந்த இடத்துல யாரோ வந்து கடத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த அத்தை எப்படி சாதாரணமாக நினைப்பாங்க, கண்டிப்பாக அவங்களால இதை ஏற்றுக்க முடியாது, அவங்க நம்மளை தான் தப்பாக நினைப்பாங்க, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து ரேவதி வந்துடுவாங்க, என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் அடிக்கிறாங்க. அம்மா ரேவதி வந்து அவள் ஹஸ்பண்டு கூட தான் இருக்காலாம், அங்கே வந்துடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுது. என்ன சரி அப்படின்னு வந்து, ஆனால் என் மனசு என்னமோ இன்றைக்கி ரேவதியை சுற்றி தான் வருது, அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து உணராங்கன்னு சொல்லலாம். இங்கே ரேவதி வந்து கடத்தப்பட்டாச்சு. நம்ம கார்த்தி வந்து அத்தை எல்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நான் வந்து ரேவதியோட தான் போனேன், இங்கேருந்து நான் தனியாக போனேன்னா கண்டிப்பாக வந்து அத்தை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து அந்த நம்பரை சேஸ் பண்ணி கரெக்டாக வந்து போய் அந்த ரவுடியை வந்து நம்ம ரேவதியை அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க. என்னடி நினச்சிக்கிட்ட, உன் புருஷன் என்ன பெரிய ஆளா, நீ வந்து என்ன நாங்கள் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து என்ன எல்லாம் வந்து அதுக்குள்ள தண்டனையே எங்களை ஜெயிலுக்கு போன கம்பி எண்ணெய் வச்சு அதோடு முடிஞ்சுன்னு பார்த்தா என்னமோ நோண்டி நொங்கெடுக்க நீனும் உன் புருஷனை வந்து களை இறங்கி அதில் என்ன எங்களை வந்து என்ன மாட்டி விட எங்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கா அப்படின்னு எல்லாம் வந்து அலசி ஆராய பார்க்குறீங்களா, உங்களை விட போகிறதில்ல, இப்போது அதுக்கு காணிக்கையாக உயிரை எடுக்கிறதாண்டி வந்திருக்கோம், ஏம்னா எங்கள் கூட்டத்தை யாராலையுமே நெருங்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து நம்ம ரேவதியை வந்து கத்தியை வச்சு ஏற்ற போகிறாங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து நம்ம ராஜா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ராஜா கரெக்டாக வந்து அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து, இந்த பாருங்க என் மனைவிக்கு மேலே ஒரு நிழல் கூட படக்கூடாது அந்த அளவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடின்னு வந்து வேட்டையாடுறாங்க நம்ம ராஜா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து நம்ம ராஜாவை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் என்னை வந்து காப்பாற்றிட்டல அப்படின்னு வந்து சொன்னார். இதெல்லாம் வேறு யாரும் இல்லை, அன்றைக்கு நான் வந்து துணி கடைக்கு போன நேரம் அதில் வந்து துணியை எடுத்துகிட்டு வர நேரம் துணியை போட்டு பார்க்க ட்ரெயில் ரூமில் போன நேரம் அங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வந்து அந்த லேடிஸ் துணி மாற்றதை வந்து ஒருத்தர் வந்து வீடியோவாக எடுத்து அனுப்பிட்டு இருந்தான். அந்த நான் பார்த்துட்டேன், அவனை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போட்டு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புகிறேன். அதெல்லாம் வேணும்னு தான் வந்து இவன் ஸ்கெட்சு போட்டு என்னை வந்து தூக்கியிருக்கான். ஏன்னா நம்ம ரெண்டோரும் சேர்ந்து அந்த ஹெட்டை வந்து இவங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கவங்கள நம்ம தேடி வந்து தெரிஞ்சவங்கள அதனால தான் அப்படின்னு சொல்ல நேரம் எனக்கு தெரியும், நான் இவங்கள வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துட்டேன், அது பிறகு தான் கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனால் விடக்கூடாது ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த நபர்களை கையும் களவுமா வந்து கூண்டோட பிடிச்சு கொடுக்குறாங்க நம்ம ராஜா.